இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். ஒரே உலகம் ஒரே குடும்பம். G20 மாநாட்டில் மோடி பேச்சு. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் G20 மாநாடு இன்று துவங்கியது. பிரேசில் தலைமையில் நடக்கும் இந்த மாநாட்டில் இந்தியா, சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். பிரேசில் அதிபர் லூலா துவக்க உரையாற்றினார். மாநாட்டில் பங்கேற்ற தலைவர்களை வரவேற்றார். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி உரையாற்றினார். உலக நாடுகளின் நன்மைக்காக இந்த மாநாட்டில் எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இந்தியா முழு மனதுடன் ஆதரவளிக்கும். குளோபல் சவுத் நாடுகளின் தேவை, அதன் முக்கியத்துவம் குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. உலகில் தற்போது நிகழும் பதற்றமான சூழலால் குளோபல் சவுத் நாடுகள் உணவு, எரிபொருள், உரத்தின் தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஒரே உலகம் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்ற நோக்கத்தோடு நாம் அனைவரும் செயலாற்ற வேண்டும். ஏழ்மையை அகற்றுதல், பசியை போக்குதலை தலையாய கடமையாக கொண்டு செயலாற்ற வேண்டும். டெல்லியில் நடந்த G20 மாநாட்டை போலவே பிரேசிலிலும் மிக சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இனி அடுத்து நடக்கும் கூட்டத்தில் இதைவிட சிறப்பாக ஏற்பாடுகள், முடிவுகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என மோடி பேசினார். பசிக்கு எதிரான போராட்டத்தில் வெல்ல 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கும் இந்திய அரசின் திட்டம், ஏழைகள், மூத்த குடிமக்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை திட்டம், 25 கோடி பேரை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்தது குறித்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார். G20 மாநாட்டில் பைடன் மோடி சந்திப்பு. அரசுமுறை பயணமாக நைஜீரியா நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடி அங்கிருந்து G20 மாநாட்டில் பங்கேற்க பிரேசிலுக்கு சென்றார். ரியோ டி ஜெனிரியோ நகரில் பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா மோடியை வரவேற்றார். சமஸ்கிருத மந்திரங்கள் முழங்க மோடிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சிறுவர்களின் வந்தே மாதரம் பாடலையும் இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் மோடி ரசித்தார். பிரேசில் வாழ் இந்தியர்கள் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கி மகிழ்ந்தனர். இந்திய தேசிய கொடியை அசைத்தும் மோடி மோடி என கோஷங்கள் முழங்கியும் பிரதமரை உற்சாகமாக வரவேற்றனர். பிரேசில் அதிபர் லூலாவின் வரவேற்பு உற்சாகம் அளிப்பதாகவும் G20 மாநாட்டில் பங்கேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்குவதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு அருகருகே சீட் ஒதுக்கப்பட்டிருந்தது. இருவரும் கைகுலுக்கி உரையாடினர். மோடியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரும் G20 மாநாட்டில் பங்கேற்றார். நேரமும் தேதியும் நீங்களே குறிச்சிடுங்க. உதயுடன் விவாதிக்க தயார் ஜெயக்குமார். தமிழக மக்கள் நலனுக்குரிய திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றியது அதிமுக அரசா, திமுக அரசா என துணை முதல்வர் உதயநிதியுடன் விவாதிக்க தயார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தை பயனளிக்காத திட்டங்களுக்கு தமிழக அரசு செலவிடுவதை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். தங்களை பாராட்ட யாரும் இல்லை என்பதால் அப்பா ஸ்டாலின் மகன் உதயநிதியை புகழ்வதும் மகன் அப்பாவை சீராட்டுவதும் நடக்கிறது. இந்த உண்மையை பழனிசாமி மக்கள் மத்தியில் எடுத்து பேசியதும் அவர்களுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. மக்கள் நலனுக்குரிய திட்டங்களை அதிகளவில் நிறைவேற்றியது திமுக ஆட்சி என உதயநிதி பேசி வருகிறார். அது குறித்து அவருடன் விவாதிக்க நான் தயாராக இருக்கிறேன். இடம், நேரத்தை அவரே தீர்மானிக்கட்டும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். பெண் IPS அதிகாரிக்கு மிரட்டல். விடுதலை சிறுத்தை மாவட்ட செயலாளர் கைது. பொள்ளாச்சி வடக்கிப்பாளையம் கோவை சாலையில் 2 நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் 2 ஃபிளெக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பேனர்களை போலீசார் அகற்றினர். இதனால் அதிருப்தியடைந்த கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் அசோக்குமார் IPS அதிகாரியான பொள்ளாச்சி கூடுதல் SP சிருஷ்டி சிங்கை தொலைபேசியில் அழைத்துள்ளார். பேனர் அகற்றப்பட்டது குறித்து பேசிய அவர் அது தொடர்பாக தகாத வார்த்தைகளினால் மிரட்டல் விடுத்ததாகவும் தெரிகிறது.
இதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயனிடம் பெண் அதிகாரி சிருஷ்டி சிங் புகார் அளித்தார். இதையடுத்து பொள்ளாச்சி கிழக்கு போலீசார் வழக்கு பதிந்து அசோக் குமாரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாட்டரி மார்டின் நிறுவனத்தில் கோடி கோடியாக சிக்கிய பணம். கோவையைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் மார்டின் ரியல் எஸ்டேட் தொழில் மற்றும் கேரளா, மேற்கு வங்கம், சிக்கிம் உள்ளிட்ட மாநிலங்களில் லாட்டரி சீட்டு விற்பனை தொழில் செய்கிறார். சிக்கிமில் அரசு லாட்டரி சீட்டு அச்சடித்து விற்று முறைகேடு செய்ததாக கடந்த 2019 மார்டின் மற்றும் அவரது மருமகனும் விசிக துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான 70 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். லாட்டரி சீட்டு மூலம் சட்டவிரோதமாக 910 கோடி ரூபாய் சம்பாதித்ததும் அந்த பணத்தை 40 நிறுவனங்களில் முதலீடு செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிந்தது. மார்டின் ஆதவ் அர்ஜுனாவுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை சோதனை நடத்தி 457 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியது. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகளுக்கு 1300 கோடி வரை நன்கொடை வழங்கியதற்கான ஆவணங்கள் அடுத்த ரெய்டில் கிடைத்தன. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை தமது நிறுவனங்களில் மார்டின் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களில் மார்டின் மற்றும் அவரது ஃபியூச்சர் கேமிங் மற்றும் ஹோட்டல் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமான 22 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. தமிழகம், மேற்கு வங்கம், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மேகாலயா, பஞ்சாப் மாநிலங்களில் இந்த ரெய்ட் நடந்தது. இதில் 12 கோடியே 41 லட்சம் ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டது. அத்துடன் முக்கியமான ஆவணங்கள் 6 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஃபிக்ஸட் டெபாசிட் ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தொடர் கனமழை எதிரொலி, பள்ளிகளுக்கு விடுமுறை. குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி காணப்படுகிறது. இதனால் மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நேற்று மாலை 6 மணிக்கு திடீரென பலத்த மழை பெய்தது. திருவாரூரில் விடிய விடிய மழை பெய்தது. இதேபோல் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக கலெக்டர் மணிகண்டன் அறிவித்துள்ளார். மேலும் தஞ்சாவூரில் கனமழை பெய்த பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது பற்றி தலைமை ஆசிரியர்களே முடிவு எடுக்கலாம் என கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அனுமதி அளித்துள்ளார். டாக்டர், நர்சுகள் இனி ஓபி அடிக்க முடியாது, செக் வைத்த டிபார்ட்மெண்ட். தமிழகத்தில் 2286 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உள்ளன. இங்கு பணியாற்றும் டாக்டர்களுக்கு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை பணி நேரம். அத்துடன் கால் டியூட்டி என்ற அடிப்படையில் எப்போது வேண்டுமானாலும் பணிக்கு வருவதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் டாக்டர்களுக்கான பணி நேரம் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை இருந்தது. கூடுதலாக 1 மணி நேரம் மாற்றி அமைக்கப்பட்டதற்கு அரசு டாக்டர்கள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அதே நேரம் பெரும்பாலான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்கள் உரிய நேரத்திற்கு பணிக்கு வருவதில்லை. வந்தாலும் சீக்கிரம் சென்று விடுகின்றனர். அதிகபட்சமாக 4 முதல் 6 மணி நேரம் வரை மட்டுமே பணிபுரிகின்றனர். நர்சுகள்தான் காய்ச்சல், சளி உள்ளிட்ட பாதிப்புகளுடன் வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மாத்திரைகள் வழங்குகின்றனர். பிரசவத்தின் போது கூட சில இடங்களில் டாக்டர்கள் இருப்பதில்லை என புகார் எழுந்தது. சில இடங்களில் துறையின் அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வுக்கு சென்றபோது நர்சுகள், மருத்துவ பணியாளர்கள் மட்டுமே பணியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் டாக்டர்கள், நர்சுகள் ஓபி அடிப்பதை கண்காணிக்கவும் பாதுகாப்பை பலப்படுத்தவும் மருத்துவமனை மற்றும் டாக்டர்கள் அறை நுழைவு வாயில்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கேமரா பதிவுகளையும் சென்னையில் உள்ள சுகாதாரத்துறை தலைமை அலுவலகத்தில் இருந்து நேரடியாக கண்காணிக்க முடியும். அந்தந்த மாவட்ட சுகாதார அலுவலகங்களிலும் கண்காணிக்கும் வகையில் பொருத்தப்பட உள்ளன. ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 4000க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. விரைவில் இவை செயல்பாட்டுக்கு வரும் என பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் கூறியுள்ளார். யானை தெய்வானைக்கு செல்ஃபியால் கோபம், வெளியானது அதிர்ச்சி தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை தமது பாகன் உதயகுமார், அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை தூக்கி போட்டு மிதித்து கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானைக்கு இருவரும் பழம் கொடுக்க முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்பட்டது. வன அலுவலர்கள் யானையை பார்வையிட்டனர். பெண் யானைக்கு மதம் பிடிக்காதே, பிறகு ஏன் இப்படி நடந்து கொண்டது என்பது பற்றி அறிய முற்பட்டனர்.
அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்தனர். அப்போது செல்ஃபி எடுக்க முயன்றபோதுதான் யானை தாக்கியது தெரிந்தது. பாகனின் உறவினர் சிசுபாலன் யானையை மிக நெருக்கத்தில் செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார். அப்போது கோபமடைந்த யானை சிசுபாலனை தாக்கியுள்ளது. அவரை காப்பாற்ற முயன்ற பாகன் உதயகுமாரையும் யானை தாக்கியுள்ளது. 2 பேர் இறந்ததால் திருச்செந்தூர் கோவில் நடை 45 நிமிடங்கள் அடைக்கப்பட்டது. சடலங்கள் அகற்றப்பட்டு பரிகார பூஜைகள் செய்த பின் மீண்டும் நடை திறக்கப்பட்டது. தெய்வானை யானை 2006இல் இக்கோயிலுக்கு வந்தது. அதன்பின் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அனுப்பப்பட்டது. அங்கு ஒரு பக்தரை தாக்கியதில் அவர் இறந்தார். இதனால் தெய்வானையை திருச்சியில் உள்ள யானைகள் பாதுகாப்பு மற்றும் மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்பினர். அங்கும் பராமரிப்பாளர் ஒருவரை தாக்கியது. அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். இது எங்க ஏரியா, கிட்ட வராதே. பாகிஸ்தான் கப்பல் விரட்டி அடிப்பு. பாகிஸ்தான் கப்பலான நுஸ்ரத் நேற்று முன்தினம் இந்திய பாகிஸ்தான் கடல் எல்லை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டது. அப்போது காலபைரவ் என்ற படகில் சென்று கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் 7 பேரை பாகிஸ்தான் அதிகாரிகள் சிறைப்பிடித்தனர். இதுகுறித்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த நம் நாட்டு கடலோர படையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. கடலோர காவல் படையின் அக்ரீம் கப்பல் பாகிஸ்தான் கப்பலை 2 மணி நேரம் விரட்டி அந்த கப்பலை தடுத்து நிறுத்தியது. அதிலிருந்து இந்திய மீனவர்கள் 7 பேரையும் அதிகாரிகள் மீட்டனர். மீட்கப்பட்ட மீனவர்களுடன் குஜராத்தின் ஓகா துறைமுகத்துக்கு இந்திய கடலோர காவல் படை கப்பல் வந்தது. அமெரிக்காவின் நவீன ஏவுகணை ரஷ்யா மீது ஏவ பைடன் ஒப்புதல். 2.5 ஆண்டுகளை கடந்தும் முடிவுக்கு வராத ரஷ்யா உக்ரைன் போர் புதிய வேகத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. உக்ரைனின் எரிசக்தி கட்டமைப்புகள், மக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. உக்ரைனிடம் ரஷ்யா இழந்த பகுதிகளை மீட்க வடகொரிய ராணுவம் உதவிக்கு வந்துள்ளது. 12,000 வடகொரிய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவுக்கு வந்திறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்போவதாக அறிவித்துள்ளார். உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவை ட்ரம்ப் தொடர்வாரா என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதனால் போர் துவங்கியது முதலே பொருளாதார ரீதியாகவும் ஆயுதங்கள் வழங்குவதிலும் உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உதவிகள் செய்து வருகிறார். அமெரிக்கா வழங்கியுள்ள தொலைதூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை தங்கள் ஒப்புதல் இன்றி பயன்படுத்தக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார். இப்போது ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதை அடுத்து தொலைதூர இலக்குகளை தாக்கி அழிக்கும் அட்டாகம்ஸ் பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்த ஜோ பைடன் ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் ரஷ்யாவின் முக்கியமான கட்டமைப்புகளை ஊடுருவி தாக்க முடியும். இந்த ஏவுகணைகளை பயன்படுத்த அனுமதி அளித்தால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே எச்சரித்திருந்தார். பைடனின் கிரீன் சிக்னலால் போர் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது.